சிங்கிள் சாரீஸ் ஒரு 2 சாரீஸ் காமிக்க போகிறேன். இது போச்சம்பள்ளி டிசைன்ஸில் வர பட்டோலா சாரீ. இது எல்லாருமே இதை ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷனாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ப்ளூ கலர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது பாட்டம் பார்ட்டு, பாடி, இது மேலே டாப்பில் வர டிசைன். இது சேம் டிசைன் தான் ரெண்டு பக்கமுமே. சாரீ ஃபுல்லாக அந்த வியூ இப்படி தான் இருக்குது. மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. இது ப்ளவுஸ். பல்லு பார்ட்டும் நல்லா லுக்காக, நல்லா ஒரு போச்சம்பள்ளி டிசைன்ஸில் நல்லாயிருக்கு. தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு சேம் மேட்சிங் இன்ஸ்கர்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. என்ன சாரீ நான் போடுறேனோ அந்த சாரீக்கு ஏற்ற மேட்சிங் இன்ஸ்கர்ட் கிடைக்கும். அது இல்லாமல் வேறு கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இது சாம்பிள் இன்ஸ்கர்ட்டு. நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். என்னோடய வீடியோ பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுதான் இன்ஸ்கர்ட்ஸு. இது ஒரு செமி சில்க் காட்டன் சாரீ. இது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1300 அந்த ரேஞ்சில் போகுது. நம்ம வெறும் 950க்கு பண்ணுறோம். இது ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது ஒரு காட்டன் சுடிதார் மெட்டீரியல். பார்த்தீங்கன்னா கலர் சேம் கலர், இதே கலர் தான். எந்த டிஃப்ரெண்ட்டும் இதில் இல்லை. டாப்பு ஷிஃபான் ஷால் டபுள் கலரில் வந்திருக்கு. சாண்டில் மெரூன். 2.5 மீட்டர். பாட்டம் மட்டும் 210 மீட்டர் இருக்கும். இது பாட்டம் 650 மட்டும். இது ரஷ்வாடி பிரிண்டரில் வர ஒரு காட்டன் நைட்டி. இது எல் சைஸ் மட்டும் இருக்குது. எல் சைஸ் 40 இருக்கும். 280 ப்ளஸ் ஷிப்பிங் இந்த நைட்டி. இதுவும் ஒரு காட்டன் நைட்டி. இது 200 ப்ளஸ் ஷிப்பிங். இது தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லலான்னு நினைக்கிறேன். நம்மளை காயப்படுத்திட்டு, நம்மளை கஷ்டப்படுத்தி காயப்படுத்திட்டு நம்மளோட அந்த அசௌகரியத்தை பற்றி கவலைப்படாமல் கடந்து போகிறவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவங்கள மன்னிச்சு நம்ம அதுலேருந்து வெளியில் நம்ம அவங்கள கடந்து போயிட்டே இருக்கலாம். அவங்கள கடந்து போகிறத விட அவங்க பண்ண விஷயத்தை கடந்து போகலாம். நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க முடியும். அதனால் நமக்கு நம்மளை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்மளை காயப்படுத்துகிறவங்கள மன்னிச்சுட்டு அந்த விஷயத்தை கடந்து நம்ம ஹாப்பியாக போயிட்டே இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.